மேக்ஸ் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஆ நேத்துலேருந்து நான் ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருக்கேன். நெறைய பேரு நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்து படத்துக்கு தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதில வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் இந்த மாரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ம இவ்ளோ ப்ராமிசிங்கா டெலிவர் பண்ண முடியும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுக்கான காரணம்? உதாரணத்துக்கு இந்த கதை தாம்மா காரணம். இந்த கதைய கேட்டுட்டு உண்மைய சொல்லப்போனா, இந்த படம் வந்து கர்நாடகாவுல வந்து 25 டிசம்பர் ரிலீஸ். ம். நான் தமிழும், தெலுங்கும் 27 அப்பவே நான் டிசைட் பண்ட்டேன்னா, அப்ப எனக்கு சப்ஜெக்ட் மேல கான்ஃபிடென்ட் இல்லன்னா பார்ப்போம். ஆமா. ஒரே நேரத்தில தான் அந்த பேன் இண்டியா படத்த வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர, ஒரு ஒரு ஒவ்வொரு லேங்குவேஜ் ஒவ்வொரு டேட்ல. காலம், ம். தேதி பண்ண மாட்டாங்க. நான் பண்றேன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆமா. அதுதான் அதுதான் அந்த அந்த வெற்றி தன்னம்பிக்கை தான். உண்மதான். ஓகே. இதுவரையிலும் வந்து 2024 வருஷத்துல வந்த படங்கள்லயே ஹையஸ்ட் கிராஸ் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டே வசூலாயுதுன்னும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. எவ்ளோ சார் இப்போ வரைக்கும் வந்து தோராயமா ஒரு நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? இவ்ளோ இல்ல வரைக்கும் பாசிபிலிட்டி. அதாவது முழுமையான அதாவது இந்த சினிமாவுல இருக்கக்கூடிய சமாச்சாரமே கிட்டத்தட்ட ஒரு 800 தியேட்டர் ரிலீஸ் ஆயுதுன்னா, ஒவ்வொரு தியேட்டர்லேருந்து வரத்துக்கு, சேர்றதுக்கு, போறதுக்குன்றது டைம் சொல்ல இருக்கும். தெரியல. ஓகே. அதனால செய்திகள் வர்றது பார்த்தா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டே 18ன்றாரு, ஒருத்தர் வந்து 15ன்றாரு, ஒருத்தர் 16 இதுவே ஹையஸ்ட் தான்.